சிலதை நீ சந்திச்சே நினைக்கிறீல்ல, நான் உன்னை சந்திக்க வச்சேன்றா. சில பாதைகளை நான் உன்னை சந்திக்க வைத்தேன். நீயா வரல, நான் தான் உன்னை நயங்காட்டி இங்க கொண்டு வந்தேன். இந்த வனாந்தரத்தில் நீ வரல, நான் உன்னை நயங்காட்டி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உன்னை நயங்காட்டி இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது கர்த்தர். ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீங்க. வனாந்தரம் என்ன என்பதை காண்பிப்பதற்கல்ல, உன் நேசர் யார் என்பதை காண்பிப்பதற்காக. வனாந்தரம் என்ன என்பதை காண்பிப்பதற்கல்ல, இந்த வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை காண்பிப்பதற்காக. பஞ்ச காலத்திலே சத்துருக்கள் நடுவிலே 100 மடங்கு பலன் கொடுத்த தேவன், ஈசாக்கின் வாழ்க்கையில பலன் கொடுக்க வைத்த தேவன், ஏன் 2 துறவுகளை இழக்க வைக்கும் போது ஆண்டவர் எதுவுமே செய்யல, சைலண்டா இருக்கிறார். பஞ்ச காலத்துல எல்லா கண்களுக்கு முன்பாய் தலை நிமிர்த்தின தேவன் இந்த 2 இடங்கள் இழக்கும் போது, துறவுகள் இழக்கும் போது, ஏன் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது? முடியும். ஆனா கர்த்தர் சிலதை சந்திக்க வைத்தா, சில இழப்பை சந்திக்க வைத்தது உன் லைஃப்ல எல்லாம் இழக்கும் என்பதை காட்டுவதற்கல்ல, எந்த இழப்பில் ஒன்னால நிற்க முடியும் என்பது, எந்த இழப்பின் எண்டிலே உனக்கு ஒரு ரெகோபோத் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக சிலதை கர்த்தர் உன் வாழ்க்கையை சந்திக்க வைத்தா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நீர் என்னை சந்திக்க வைத்த சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல? நீங்க என்ன சந்திக்க வச்ச சூழ்நிலை, அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. நீங்க என்னை இந்த ஆண்டிலே சந்திக்க வைத்த சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீயாய் சந்திக்கவில்லை, நான் உன்னை சந்திக்க வைத்தேன். உன்னை நான் தான் இழுத்து கொண்டு வந்த இந்த பாதையில், நான் உன்னை சந்திக்க வைத்த சில பாதைகள். இந்த பாதையிலே இனி ஒரு நாள், இனி ஒரு காலம் வரப்போகிற, அந்த காலம் நீ புலம்புகிற காலம் அல்ல, நீ பாடுகிற காலமாய் மாறும். நீ பாடுகிற காலமாய் மாறும்.